ஸோ ஹலோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பை அக்லி படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா தலை ஃபனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஜிபிஏ படத்தோட ஃபுல் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் சொல்லியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் சீக்கிரமாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சப்போர்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட் பை அக்லி ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் வந்து வேணும்னு இப்போனா ஒரு 3-4 கமெண்ட் கிட்ட வந்திருந்தது எனக்கு. ஸோ அதோட அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ்லாம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தளபதி ஃபேன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட் பை அக்லி படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு விதத்தை வந்து தான் சொல்கிறேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அஜித். ஆமாம், கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த படத்தில் இப்போ 3 அஜித். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில இருந்து கேங்ஸ்டர் பார்த்துக்கிறாரு. கேங்ஸ்டர் வேலையை பார்க்குறாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டான அஜித். அவர் எங்கே இருக்கான்னு லாஸ்ட்டில் தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா படம் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயிலில் இருக்கிற அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து அண்ணன் தம்பியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் வந்து சரியாக தெரியல. அண்ணன் தம்பியாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஜெயிலில் இருக்கிற அஜித் வந்து பார்த்திங்கன்னா வெளில இருக்கிற வந்து கேங்ஸ்டர் அஜித் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தெரியும். ஸோ இப்போது அந்த ஜெயிலில் இருக்கிற அஜித் சொன்ன மாதிரி நம்ம கேங்ஸ்டர் அஜித் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. இப்போ செஞ்சிட்ருக்கும்போது அந்த விஷயத்துக்குள்ளே தெரியாதனமாக வந்து நம்ம குட்டாக இருக்கிற அஜித் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட் பண்ணிடுறாரு. இவங்கெல்லாம் சின்ன வயசில் பிரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அட்டகாசம் படம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த சாயலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டீசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தது. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுபடி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டாக அஜித் வந்து மாறுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ட்விஸ்ட்டு ஒன்று படத்தில் இருக்கணும். ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்கிறதால தான் படமே வந்து செம்மையாக கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குட்டான இருக்கிற அஜித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் அஜித் செய்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ளே வராது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம அண்ணனாச்சு அப்படின்னு நம்ம குட்டான அஜித்துக்கு தெரியுது. ஸோ அந்த கேங்ஸ்டர் அஜித் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டான அஜித் வந்து பார்க்க மாட்டுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டான இது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அண்ணன் நம்ம மீட் பண்ணிட்டோம், எப்படியாவது பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ளே வருது. அப்போ அந்த ஜெயிலில் இருக்கிற அஜித் வெளில வந்தாரா? இந்த கேங்ஸ்டர் அஜித்துக்கும் அந்த ஜெயில் அஜித்துக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க அண்ணன் தம்பிங்களா தானா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு டீமா, க்ளோனா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் உள்ளே வரும். லைட்டாக கோட் மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்படிலாம் தான் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்கலாம். நம்ம ஆதிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரிவீலே பண்ண மாட்டாரு. நானும் நிறைய இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தேன், ஒரு ரிவீலும் பண்ண மாட்டாரு. நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க குட் பை அக்லி படத்துக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா குட் பை அக்லியோட புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோகின் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சைன்லாம் பண்ணிட்டாங்களாம். குட் பை அக்லி படத்தோட படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சைன்லாம் வந்து பண்ணிட்டாங்களாம். நீங்கள் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க? நான் நல்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு முதல் ஷோக்கே போகும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலை ஃபன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். ஒரே ஒரு நிமிஷம் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்தோட அந்த வீடியோ வந்து ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வீடியோ சீக்கிரமே தான் வரும். எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். பை கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.